பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருந்தப்போதான் எனக்கு ரொம்ப எனக்குள்ளே பேசுச்சு. நம்ம உண்மையாகவே கர்த்தருக்காக வாழுறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். அப்படிதானே? ஏன்னா நிறைய விதமான காரியங்கள் நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி காணப்படலாம். நம்ம விழுந்து போயிடலாம் கர்த்தருடைய வழியில நின்று. அப்படிதானே? அதுக்குதான் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம பலன் கொடுக்கலாம், நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாதிரி நம்ம பலன் கொடுக்கிறோமா, அல்லது வழி அருகே உள்ள நிலத்துல விழுந்த விதை மாதிரி இருக்கிறோமா, அப்படி இல்லைன்னா கற்பாறையில கட்டப்பட்ட வார்த்தையா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த அதிகாரத்துல வழி அருகே விழுந்த விதை, அதாவது கர்த்தருடைய வசனத்தை நம்ம எல்லாருமே கேட்கிறோம். அப்படித்தானே? நம்ம யாருமே கேட்க மாட்டோம் அப்படின்னு மூடிக்க மாட்டோம். அப்படித்தானே? சர்ச்சுக்கு போனா அப்படியே ஃபாதரோ அல்லது ரெவரண்டோ அல்லது பாஸ்டரோ யார் மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்ம கேட்டுட்டு அப்படியே பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுப்போம். அப்படிதானே? ஆனா உண்மையாவே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஃபாலோ பண்றோமான்னு பார்த்தோம்னா இந்த வசனம் அவ்வளோ கிளியரா சொல்லும். அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அதுல கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறத கிளியரா சொல்லுது. வழி அருகே விழுந்த விதை, அதாவது சில ஆத்மா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பாங்க. நம்ம கேட்போம். கேட்டுட்டு அப்படியே நம்ம எப்படி இந்த வழி அருகே விழுந்த விதை எப்படி முளைத்து வருகிறது, ரொம்ப ஃபாஸ்டா முளைக்கும். முளைச்சு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அது நிலைத்து நிற்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. எப்படி அந்த வழி அருகே உள்ள நிலத்துல விழுந்த விதைகள் எல்லாமே மனுஷங்க நடந்து போகும்போது அது எல்லாமே மிதிப்பட்டு உடைந்து அது செத்து போயிடும். அது பலனை தராது. அதே மாதிரி செகண்ட் பார்த்தோம்னா கற்பாறையில விழுந்த நிலம், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பத்திரமாக பார்த்து கொள்ள முடியாது. ஏன்னா உலக பிரகாரமான அதாவது இந்த கற்பாறையில ட்ரையா இருக்கும். அது தன் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அந்த அந்த செடி எவ்வளவு ஃபாஸ்டா முளைச்சு வருதோ அதே ஃபாஸ்ட்ல அது செத்து போயிடும். அதே மாதிரிதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஆக்டிவா கேட்போம். ஆனா அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். தேர்ட் பார்த்தோம்னா நல்ல நிலத்துல விழுந்த விதையை பார்க்கலாம். அது ரொம்ப அழகா, அவ்வளோ அழகா பலன் கொடுக்கறத பார்க்கலாம். சில பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா பியூட்டிஃபுல்லா 30, 60, 100 பலன் கொடுத்தது அப்படிங்கறத நல்ல நிலத்துல